ஹாய், நம்ம அம்மாஸ் குக்கிங் ஸ்டைலோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எளிமையாக எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுங்கிறத தான் சொல்லித்தர போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னடா ஒரு டப்பா வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஒரு 10 நாளாக நம்ம பாலாடை எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இதை நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். இதை நீங்கள் ஒரு 10 டேஸ்க்கு ஆகிற மாதிரி மட்டும் ஸ்டோர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் இது வேண்டாம். நான் ஒரு 10 டேஸ்க்கு பாலாடை எல்லாமே நான் இதை எடுத்து வச்சுருந்தேன். இப்போது இதை நான் ஒரு கப்பில் மாற்றிக்கிறேன். எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அது எவ்வளோ திக்னஸாக அந்த ஆடை இருந்துச்சு. இது எல்லாமே நான் எடுத்து ஒரு கப்பில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பாருங்கள், நமக்கு ஒரு தயிர் பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இதுக்கு நம்ம ஐஸ் வாட்டரும் ஐஸ் க்யூப் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம இது செய்ய போகிறோம் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டரை எடுத்து வச்சிடணும். நம்ம இதுக்கு நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இது நீங்கள் எப்பயுமே ஒன்று ஏர்லி மார்னிங் டைமில் எடுக்கணும், இல்லைனா நம்ம ஈவினிங் டைம் மேலே எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ சம்மர் டைமுங்கிறனால மேக்ஸிமம் நம்ம வெண்ணெய் எடுக்கிறது ஏர்லி மார்னிங் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஐஸ் க்யூப் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த ஐஸ் க்யூப் எல்லாமே நான் இந்த பாலாடையில் நான் இதில் சேர்க்குறேன். இப்போ நம்ம இது கூலிங் எந்த அளவுக்கு கூலிங்காக நம்ம இதில் சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம இந்த வெண்ணெயை அப்போ தான் நமக்கு வெண்ணெயும் நிறைய கிடைக்கும். இந்த பாலாடையில் நம்ம அந்தளவுக்கு ஐஸ் க்யூப்ஸை சேர்க்கணும். நான் பாருங்கள் எவ்வளோ ஐஸ் க்யூப்ஸ் இதில் போடுறேன்னு. இந்த அளவுக்கு நமக்கு போட்டால் தான் வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் ஓட்டுறேன். இதை நான் ஒரு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஊட்டிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்னஸில் இருக்குதுன்னு காட்டுறேன். பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. ஒரு ஸ்பூன் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ் பத்தாது, இன்னும் நமக்கு தண்ணி ஆட் பண்ணும். அதுவுமே பாருங்கள் நான் ஐஸ் வாட்டர் தான் இதில் நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் மிக்சியில் ஊட்டி எடுத்தேன். இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு க்ரீமி பதத்தில் வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ இதுவுமே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை இன்னும் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மிக்ஸி கண்டினியூஸாக ஓட்டக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் இப்படி ஓட்டணும், திருப்பியும் ஸ்லோ பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு இடையில ஆஃப் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஓட்டி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வெண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த வெண்ணெயிலேருந்து தனியாக மோர் தனியாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மிக்சியில் ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம ஓட்டி எடுக்கணும். கண்டினியூஸாக ஓட்டக்கூடாது, நிறுத்தி நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த வெண்ணெயெல்லாம் தனியாக எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ஈஸியாகவே நம்ம வெண்ணெய் எடுக்கலாம். நமக்கு பாலில் எப்பயுமே திக்னஸாக ஆடை வரும். அதை நம்ம எப்பயுமே எடுத்து இந்த மாதிரி நம்ம வெண்ணெய் தான் ரெடி பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ரவுண்டு எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு 10 டேஸ் நான் எடுத்து வச்ச ஆடையிலேருந்து எந்த அளவுக்கு நமக்கு வெண்ணெய் வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. நமக்கு எவ்வளோ சாஃப்டாகவும் வந்திருக்கு. இதே போல் உங்கள் வீட்லேயும் ஈஸியாக நீங்கள் வெண்ணெய் எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.